வணக்கம். நான் நீலகண்ட பிள்ளை பேசுகிறேன். ஒரு வங்கி மிக மோசமான செயல்பாடு காரணமாக திவால் நிலைக்கு தள்ளப்படுகிறது. அந்த வங்கியை மீட்டெடுப்பதற்காக அந்த வங்கியின் செயல்பாடுகளை கண்காணிக்கவும் அதை பாதுகாக்கவும் ஒரு பாதுகாப்பு அதிகாரியை நியமிக்கிறார்கள். யார் அந்த பாதுகாப்பு அதிகாரி என்று சொன்னால், எந்த வங்கி மோசமாகவும் மாறாக்கடன் அதிகரிக்கவும் நிதி நெருக்கடி ஏற்படுத்தவும் காரணமாக அந்த வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரியையே அந்த வங்கியை பாதுகாக்கவும் கண்காணிக்கவும் பொறுப்பதிகாரியாக நியமிக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களின் உள்நோக்கம் என்ன என்பது நமக்கு புலப்படும். நான் வங்கி என்று சொன்னது ஒரு உதாரணத்திற்கு. இது போலத்தான் தமிழ்நாடு மின்சார வாரியம் 3 லட்சம் கோடிக்கு மேல் கடன் மற்றும் நிதி நெருக்கடியில் இழப்பில் சிக்கி திவால் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இவை அனைத்திற்கும் பொறுப்பு வாய்ந்த டைரக்டர் பகிர்மானம் என்ற ஒரு நபர் இந்த நிறுவனத்தில் இருந்து பணி ஓய்வு பெற்ற பின்பு அவரையே இந்த மின்சார வாரியத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு என்று கட்டமைக்கப்பட்ட தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் அதி முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர் பதவிக்கு இந்த அதிகாரியை நியமிக்கிறார்கள். இவருடைய செயல்திறன், இவருடைய கடந்த கால அனுபவம் சிறப்பானதாக இருந்திருக்குமே, ஆனால் நிச்சயமாக அந்த தமிழ்நாடு மின்சார வாரியம் திவால் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காது. ஏனென்றால் இவர்தான் அந்த நிறுவனத்தை பல ஆண்டுகள் உயர் பதவியில் பணியாற்றி இருக்கிறார். இந்த பதவிக்கான நபரை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு கமிட்டியை வேறு நியமித்து அவர்கள் என்ன பரிசீலித்தார்கள் என்பது நமக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கையை விரித்து பார்த்தால் உள்ளே என்ன இருக்கிறது என்பது அப்பட்டமாக தெரிந்துவிட்டது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தை சீர்குலைத்த ஒரு அதிகாரி தான் ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் இவர்களது நோக்கம் என்ன? மின் நுகர்வோருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அது பற்றி நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். வருகிற செவ்வாய்க்கிழமை, அதாவது 14/1/2025 அன்று இரவு 9 மணிக்கு கூகுள் மீட்டில் சந்திக்கிறோம். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். நீங்கள் சொல்லும் கருத்துக்களை நாங்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொண்டு சேர்ப்போம். எனவே கலந்து கொள்ள தவறாதீர்கள். நன்றி.